Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. வேட்பாளர்களுடைய தேர்தல் பிரச்சார கலவோ அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சாரத்தில் சும்மா இருப்பாங்களா? மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி ரோஸ் பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி யார் ரோஸ் பண்ணாங்க, அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். விவசாயிகளை ஸ்டாலின் அவாய்ட் பண்ணுறாரு. கூட்டணி வச்சு எப்படியாச்சும் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதா ஸ்டாலினோட ஒரே கோல். அதனால பொய் பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு திமுக மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கி கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறத ஏற்றுக்கவே முடியாதுங்க. அதோட குதி மறுவரையறையை மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு செய்யலை. அதோட தமிழ்நாட்டில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 1996 பாராளுமன்றத்தில் தொடர்ந்து சகோதரிகள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாங்க. 96, அதன் பிறகு 20 ஆண்டு காலம் தோல்வி. அதன் பிறகு 2010 ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணல. திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய அரசினுடைய முக்கியமான தலைவர்கள் பெண்களுக்கு நாங்கள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பாராளுமன்றம். அதன் பிறகு 2023 செப்டம்பரில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்து முன்னெடுத்து இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து யுனானிமஸாக எதிர்க்கட்சி நண்பர்களும் இணைந்து இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் நாம் அதை கொண்டு வெற்றிகரமாக அதை பாஸ் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் காங்கிரஸ் உட்பட இதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும் அன்னைக்கே கேட்டாங்க. எப்போ கேட்டாங்க? 2023 ஆகஸ்டில். நீங்கள் சொல்லுங்கள், 2024 மார்ச்சில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு எலெக்ஷன் நடக்குது. அதன் பிறகு மத்திய அரசு, அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எல்லோருமே சொல்கிறார்கள் 2024 செயல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கே நாம சொன்னோம் மிக விரைவில் செயல்படுத்த போறோம். சட்டத்தை நாம உறுதி செய்த பிறகு இன்னைக்கு ஏப்ரல் 16, 17, 18 சிறப்பு அமர்வு பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கூட்டியிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய எம்பிக்கள் கூட அதில் போய் பங்கேற்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கட்சியுமே சீஃப் விப்பை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க.
இந்த கான்டெக்ட் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சை மட்டும்தான் பேசினாங்க. ஆக்கப்பூர்வமாக சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி எங்கேயுமே பேசல. இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா சென்சஸ் நம்பர் நம்ம கையில் இல்லை, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39லிருந்து 31க்கு வந்துடும், 8 குறைஞ்சிடும். அதே போல கேரளா 20லிருந்து 12க்கு வந்துடும். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில். ஆனால் நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணல என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 5 வருஷம் திமுகவுடைய சாதனைகளை பேச முடியாம மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது திமுகவுடைய டிஎன்ஏலே இருக்கு. அதோட குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியாத முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா? அப்புறம் எதுக்கு இந்த பதவி, எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த நிர்வாகம், எதுக்கு இந்த காவல்துறை அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி. இந்த மண்ணில் பிறந்தீங்கன்னா நீங்க இந்த மண்ணுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கணும். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வந்த மழையில் எவ்வளோ நட்டம், பயிர் மூட்டையா அந்த கும்பகோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல 36,000 மூட்டை 20 நாளா எடுத்துட்டு போக முடியாம விளைஞ்சி அழுகி நாசமா போனதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். நீ 67லேருந்து ஆட்சியில் இருக்கிற திமுக இந்த டெல்டா பகுதிக்கு குறைந்தது நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புகள் கூட உருவாக்க முடியல உங்களால. அப்போ எதுக்கு நீங்க உங்களுக்கு பதவி? டெல்டாவில் வந்தா டெல்டாக்காரன், விழுப்புரத்துக்கு வந்தா வன்னியர் பத்தி, வேற பட்டியலின மக்கள் வாழ்கின்ற பகுதியில் பட்ட நான் பட்டியலினத்துக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்கிறது. இப்படிதான் அரசியல் பண்றது. அப்போ ஒரு அடிப்படையில் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புல ஒரு துளியும் செய்யல. ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரியல அவருக்கு. நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களுடைய தயாரிப்பை சர்வதேச சந்தையில் விற்க காமர்ஸை உருவாக்கும், அதோட நெசவாளர்களுடைய ஓய்வூதியத்தை 3000 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு திருப்பூர் பிரச்சாரத்தப்போ தாவேக தலைவர் விஜய் பேசியிருக்காருங்க. அதை பார்த்துடலாம். ஒன்று, நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம்ஸ் அமைக்கப்படும். இரண்டாவது, நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். மூணாவது, கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். கோவை கனியூர் சுங்கச்சாவடியில் தாவேக தலைவர் விஜய் வெல்கம் பண்ணுறதுக்காக 1 மணி நேரமாக காத்திருந்த சூலூர் வேட்பாளர் சுகுமார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. உடனே ஒரு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஒரு முகத்தில் தண்ணி தெளித்து காற்று வீசியிருக்கிறாங்க. என்ன சார், இவ்வளோ நாளாக உங்கள் கூட்டத்துக்கு வந்த மக்கள் தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, இப்போ என்னடானா உங்கள் வேட்பாளரை மயக்கம் போட்டுட்டாரே. திமுக காரங்க தோல்வி பயத்தில் தான் 8000 ரூபாய் கூப்பனே கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் மக்கள் மறுபடியும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். இது பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, தோல்வி பயத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டோக்கன் வச்சுட்டாங்க 8000 ரூபா. அந்த டோக்கனா 8000 ரூபா கொடுத்து எலெக்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறப்போ, அதாவது தோல்வி பயம் போச்சு. நான் கேட்குறேன், நீங்கள் 8000 ரூபா டோக்கன் கொடுக்குறீங்க, அந்த டோக்கனை திரும்ப கொடுக்கணும்னா 2000 ரூபா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் உங்கள் ஆளுங்களுக்கு. இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்க, தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. 8000 ரூபாய் கேஷ் கொடுக்க வேண்டியது தானே? கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கல்ல. கோபாலபுரம் குடும்பம் கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்கு. இதை ஏமாத்து வேலை. இது வரப்போறதில்ல தெரியும். தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் வரப்போறதில்ல தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு டோக்கன் அடித்து இப்படி மக்களை வந்து ஏமாத்துற வேலையில் இப்படி பண்ணியிருக்காங்க. பாருங்க நல்லா. அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஆயிடுச்சா போட்டு பார்த்தேன். எலெக்ஷன் கமிஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு தோல்வி பயத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா யுக்தியும் நீங்கள் பண்ணாலும் கூட ஒருபோதும் வந்து மக்கள் வந்து திரும்பவும் உங்களை ஆட்சியில் அமர்த்த மாட்டாங்க. திமுக காரங்க இஷ்டத்துக்கு பொய்யா அடிச்சு விடுறாங்க. மத்திய அரசு எதுவுமே பண்ணலன்னு சொன்னா மட்டும் உண்மையாயிடுமா? அவங்க சொல்றது எல்லாமே பொய்யுங்க. ஏன்னா இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தப்போ மெடிக்கல் காலேஜ், மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்காக 63,000 கோடி ரூபாயை வாங்கிட்டு வந்தார். அதனால இந்த டைம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்கு சேகரிச்சிருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி. 5 வருடங்களாக எந்த திட்டங்களுமே திமுக அரசுக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கல. நம்ம இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள் தான் எல்லாமே. மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கமாகட்டும், அதே போல கூட்டுக்குடிநீர் திட்டங்களாகட்டும், அத்தனை சாலைகள் விரிவாக்கம் பண்ணது எல்லாமே நம்ம தான். அதிகமான திட்டங்கள் தான், சில திட்டங்கள் மட்டும் தான் சொல்றோம். எடப்பாடி வருவார், கண்டிப்பா நீலகிரி மாவட்டத்துக்கு அம்மா தந்தது போல் அத்தனை திட்டங்கள் வரும். சட்ட ஒழுங்கு, அதே போல எந்த திட்டமும் தரல. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு முழுமையாக சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டம் இன்றைக்கு தேயிலை தோட்டத்தில் பல்வேறு கோரிக்கை வச்சிருக்காங்க. செக்ஷன் 17 பிரச்சனை. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருந்த 3000 ஏக்கர் அதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இன்றைக்கு இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். தோட்ட தொழிலாளருக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சரி செய்யப்படும். மீண்டும் வளர்ச்சியில் நீலகிரி மாவட்டம் எடப்பாடி முதலமைச்சர். திமுக காரங்க தோல்வி பயத்துல தாங்க எடப்பாடி பழனிசாமி மேல கோபப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. அதோட அதிமுக தேர்தல் அறிக்கை நாட்டுல சமாதானம் நிலவணுங்கிறத வந்து வலியுறுத்தும். ஆனா திமுக ஆட்சியில மக்கள் வந்து ஏமாத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணி இருக்காரு அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி. அதாவது தோல்வி பயத்தில் வந்து தோல்வி ஜுரத்தில் வந்து திமுக தலைவர்கள் எடப்பாடியை பார்த்து கோப கணைகளை வீசுகிறார்கள். அதை வேகமாக வீசுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து மக்கள் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். எடப்பாடியார் பொறுமையாக காய்களை நகர்த்தி வருகிறார். அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் அவர் வந்து அதற்கு பதிலடி தக்க முறையில் கொடுக்கிறார். அவ்வளவுதான். எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இல்லாத மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கை. திமுக ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். சட்ட ஒழுங்கு சரியில்லை. கல்லூரிக்கு முன்பாகவே கஞ்சா வைக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, முதியோர் வரை பாலியல் பலாத்காரப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இதற்காக அதிமுக குரல் கொடுத்தது மட்டுமல்ல, தேர்தல் களத்தில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, ஒரு அற்புதமான ஆட்சியை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றியை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். குப்பைக்கு கூட வரி போட்டவங்க தாங்க இந்த திமுக காரங்க. அதோட திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோங்கிற பேரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கரண்ட் பில்லு, சொத்து வரி இப்படி எல்லாத்தையும் அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னு திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அம்பாசமுத்திரம் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா. 525 வாக்குறுதியை கொடுத்தாருமா தேர்தல் நேரத்தில். அதில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாரு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது. ஆனா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு. அது நாங்க சட்டமன்றத்துல போராடி வாங்கினோம். என்ன வாக்குறுதி? எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. கொடுத்தாரா? லட்சுமி. லட்சுமிக்காக மட்டும் 30 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. மத்தவங்க உடனே கொடுத்துட்டாருல்ல. எவ்வளவு பாக்கி வச்சிருக்காரு? 24 மாசம் எவ்வளவு பாக்கி வச்சிருக்காரு? உங்களுக்கு 30,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்காரு. கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வராரு பின்னாடி கார்ல பெட்டி பெட்டியா கொண்டு வராங்க. லட்சுமி போட்டு ஒரு 30,000 ரூபாய் பண்டல், காமாட்சின்னு போட்டு ஒரு பண்டல், ஸ்ரீதேவி போட்டு ஒரு பண்டல், அப்படி வந்துட்டு வாங்காம விட்டுறாதீங்க. ஆனா அது நம்ம காசு. ஆனா வாங்காம விட்டுறக்கூடாது. உங்களுக்காக நான் பேசிட்டோம்ல. எனக்கு அதுல இருந்து ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா?
வாங்க மாட்டோமா? அரசியல்ல காசே வாங்க கூடாது. நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும், அதான் அரசியல். சும்மா அரசியல்ல காசு வாங்கி முளைக்க கூடாது. கரெக்டா தப்பா? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் சசிகலா வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு அவங்க தரப்பில் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுககாரங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் போய் அதனால மக்கள் வந்து உஷாராயிட்டாங்க. இந்த டைம் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தக்க பாடம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பட்டகம் சரியாக வழங்கப்படும். ஏன்னா அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்ததை இந்த அரசாங்கம் வந்து நிறுத்திட்டு நம்ம கொடுப்போம். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் காப்பீட்டு தொகை உயர்த்தப்பட்டு தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகளின் எண்ணிக்கை 1500 வித நோய்களுக்கு பண்றாங்க. அத 2000 உயர்த்தி சிகிச்சைகள் செய்யப்படும். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவை வந்து ஓட்டு கேட்கறதுக்காக போயிருக்காருங்க. அப்போ அங்கே இருந்த சில பேர் நீங்கள் 5 வருஷமாக எங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சரமாரியாக கேள்வி கேட்டுருக்குறாங்க. இதனால டென்ஷன் ஆன அவர் நீங்கள் ஓட்டு போடுங்க இல்லை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தெரியாமல் வந்து இந்த இடத்துல சிக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினச்சிருப்பார் மைண்ட் வாய்ஸில். அங்க யாருமே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குழப்பவாதி அமைதியா கேளு, ஓட்டு போட்டு போடாட்டு அது உன்னுடைய சொந்த விருப்பம். ஆனா என்னைய ஓட்டு கேட்க கூடாது, நீங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாதோ சொல்லுக்கு யாருக்கு உரிமை இல்லை. ஏன் உரிமை? நான் பேர்த்தேன் தாய்மார்களுக்கு தாமிரபரணி தண்ணி தண்ணி கேட்குங்க. தாய்மார்கள் 200 ரூபா வாங்கிட்டு நிக்காங்க, வேற அப்படிதான் இருக்கும். தண்ணியை கொண்டு வந்து எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவரோட குடும்பத்துக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் மொத்த காங்கிரஸ் கட்சியையும் திமுக கிட்ட அடகு வச்சுட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கோபாலபுரம் ஃபேமிலி மாதிரி தமிழக காங்கிரஸை கெடுக்கிறதுக்கு சிதம்பரத்தோடைய ஃபேமிலியே போதும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு திருப்பரங்குன்றம் தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார். கார்த்திக் சிதம்பரம் வந்து அந்த ஒரு குடும்பத்திற்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சவர் சிதம்பரம். இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகத்தான் இன்னைக்கு மொத்தமா கொண்டு போய் மொத்த காங்கிரஸையும் கொண்டு போய் திமுக அடமானம் வச்சிருக்காரு. தனியா நின்னால் அவருக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கோ இல்லை அவங்க அப்பா சிதம்பரத்திற்கோ எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது. அந்த மொத்த காங்கிரஸ் அவருடைய மொத்த பொலிட்டிக்கல் லைஃப்லயும் மொத்த பொலிட்டிக்கல் கரியர்லயும் அவருக்குன்னு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு எப்பயும் கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டிருக்கா மொத்தமா அடமாச்சிருக்காரு. அவருக்கு என்ன நிர்வாகத்தின் இருக்கு? அவங்க அப்பா இருக்கப்ப தானே அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கப்ப தான் ஹம்மர் காருக்காக உதயநிதி வீட்டில் ரைடு போனாங்க. இது வரைக்கும் அவர் வாய் திறக்க முடிச்சா? அவர் ஹோம் மினிஸ்டரா இருந்தார். அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கப்ப உதயநிதி அவங்க அப்பா திரு ஸ்டாலின் அவர் துணை முதல்வர் இருந்தார். ஹம்மர் காரை தேடி உதயநிதி வீட்டுக்கு சிபிஐல வச்சு ரைடு பண்ணார். ரைடு பண்ணது என்ன பிரயோஜனம்? ஹம்மர் காரை தூக்குனாங்களா இல்லை உதயநிதி தூக்குனாங்களா? அவர் என்னென்ன பண்ணுவார், அரசியலுக்காக என்னென்ன பண்ணுவார், அவருடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணுவார்னு தெரியும். இவங்க எல்லாம் இந்த எப்படி அங்க ஒரு கோபாலபுரம் குடும்பம் இருக்கோ அதே மாதிரி இந்த காங்கிரஸை கெடுப்பதற்கு, தமிழக காங்கிரஸை கெடுப்பதற்கு இந்த சிதம்பரம் குடும்பம் ஒண்ணு போதும். அவருக்குலாம் என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இப்ப திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்கார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த 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 தொகுதிக்கு? தனிப்பட்ட முறையில் என்ன டெபாசிட்டாவது வாங்குவாரா கார்த்திக் சிதம்பரம்? தனிப்பட்ட முறையில கார்த்திக் சிதம்பரம் இறங்கி நின்று அந்த ஊர்ல அவருக்குன்னு டெபாசிட்டாவது வாங்க முடியுமா சொல்லுங்க? அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த தொகுதி மக்களுக்கு? இல்ல அவருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு? இல்ல அவங்க அப்பா பெரிய நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய நிர்வாகி. அவர் இருக்கப்பதானே ஹம்மர் காருக்கு போய் உதயநிதி வீட்டுல ரைடு நடந்துச்சு. அவர் இருக்கப்பதான் ரைடு நடந்துச்சு. என்ன பண்ணார்? அந்த ஹம்மர் காரை பத்தி பேச சொல்லுங்களேன். தெரியாம ரைடு பண்ணிட்டோம்னு சொல்லுவாரா? இல்ல தெரிஞ்சு பண்ணோம்னு சொல்லுவாரா?
அவர்லாம் வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருக்கான ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும்தான் காங்கிரஸை கொண்டு போய் இன்னைக்கு திமுக அடமான வச்சாங்க, வேற எதுவும் இல்லை. எங்க தலைவர் விஜயோடைய ஃபேஸ் தாங்க பிராண்டே, அதனால தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேகா வேட்பாளர் தாமு. ஏங்க உங்க தலைவர் சொன்ன மாதிரியே கான்ஃபிடென்ட்டா இருங்க, அதுக்குன்னு எப்படியா அப்படின்னு மக்கள் இப்போ விமர்சிக்கிறாங்க. திராவிடம்னு பேரை வச்சுக்கின்னு திராவிடம் இருக்கானா இல்லை. ஏன்னா இங்கே மதசார்பற்ற கூட்டணி சொல்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கானா இல்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும் போது, ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, ஒரு கூட்டணி தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அவங்க எல்லாத்தையும் பார்த்து இவங்க கூட்டணியில் வச்சா எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைக்கும், அவங்க கூட்டணி வச்சா எவ்வளோ சதவீதம் கிடைக்கும், இவங்கள வேட்பாளர் அறிவிச்சா எவ்வளோ இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் யோசித்து தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும், எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் எல்லாருக்குமே சமமாக நிற்கிறோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கார். எங்களுக்கு என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எங்கள் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி, யார் கூட சமரசம் இல்லாமல் தனித்து நிற்கிறோம். அதுதான் எங்களோட பலம். இந்த 233 தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம். இந்த 233 தொகுதியிலையும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோன்றதை எவ்வித சந்தேகமே வேண்டாம். முழு மூச்சாக நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்கள் தலைவரோட முகம் தான் எங்கள் பிராண்டு, அதனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோன்றதை இந்த வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். சென்னை டி நகர் தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதி திமுக செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பை ராஜினாமா பண்ணாரு. இவ்வளோ நாள் அதை பற்றி பேசாமல் இருந்தவர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு, அதை பார்த்துடலாம். ஏன்னா வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனாலையும் அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததுனாலையும் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவருடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இந்த வார்டில் பணியாற்றும் போது அவர் செய்த செயலால் மக்கள் இன்றைக்கி எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மக்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போது, உங்கள் அண்ணன் பையன் தானே, ஏன் நீ சொல்லக்கூடாதாப்பா, நீ செய்யக்கூடாதாப்பான்னு என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல என் பேச்சை. ஆனால் இருந்தாலும் மக்கள் பணியை நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராய நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பலை. அதேமாரி என்னுடைய வளர்த்த என்னை கட்சிக்கு நான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என் கட்சிக்கும் துரோகம் செய்ய விரும்பலை. இதனால் 30 வருட உழைப்பையே 2 நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டேன். பதவி ஆசையோ வேறு எந்த ஆசையோ இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணுன்றவே ஒரு எண்ணத்தினால தான் நடந்தேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டி போடுற அதிமுக வேட்பாளர் லோகிராஜனுக்கு கிரெயின் மூலமாக பெரிய மாலையெல்லாம் போட்டு தப்பாட்டெல்லாம் வச்சு செம்மையாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க தொண்டர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க, பஸ்ஸு தண்ணி அரிசி எதுவுமே எங்களுக்கு உருப்படியாக கிடைக்கல அப்படின்னு அமைச்சர் ராஜகண்ணப்பன் கிட்ட மக்கள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. இதனால ஷாக்கான அவர், ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாருங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேன். இப்போ இந்த டைலாக் ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுற திமுக வேட்பாளர் கருணாசு வந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு சும்மா இல்லாமல் வயலில் உழ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்போது காலை ஒரு பக்கம் போக இவர் ஒரு பக்கம் போக ஒரு அசிங்கமாக போச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயத்தில் போட்டி போடுற திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் பரப்புரைக்கு போயிருக்காருங்க. அப்போது ஸ்டேஜில் வச்சு குத்தாட்டம் போட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துடலாம்.
ராமேஸ்வரத்தில் சில வீட்டில் பெர்மிஷனே இல்லாமல் திமுக காரங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்து காண்டான தாவேகா காரங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, திமுக காரங்க ஒட்டின ஸ்டிக்கரை கிழிச்சு எறிஞ்சிட்டு தாவேகாவுடைய ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. பூரி பூரி யாருக்கு பூரி வேணும்? புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. விழுப்புரம் மாவட்ட செஞ்சி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் ராஜநாயகம் ஓட்டு கேட்க போயிருக்காருங்க. அப்போ போன இடத்துல பூரி சுட்டிருக்காரு. அதாவது இது வரைக்கும் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, வடை சுட்டாங்க, தோசை சுட்டாங்க, போண்டா சுட்டாங்க, என் பணியாரம் கூட சுட்டாங்க. இப்போ அந்த வரிசையில் பூரியும் சேர்ந்துருக்கு போல். எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் சுடணுமோ சுடுங்க. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸில் பார்த்தோம். அடுத்து வேறு ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.